ஓக்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆகாரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனி விருந்தானே. ரீங்காரத்துள்ளே இனி விருந்தானே. பாசமிகு காட்டும் பாசமிகு தாயே கோடி நலன் பாசமிகு காட்டும் பாசமிகு தாய் ஓடினலன் உடமையிலை மாயி உடமையிலை மாயி உடமையிலை மாயி உடமையிலை
கணவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவர் இடமாக விட்டு பிரிந்து வந்து இந்த கள்ளிக்காட்டை ஏற்படுத்தி இந்த கள்ளிக்காட்டின் வேரிலே குடிக்கொண்டிருந்து நான் இருக்கும் இருப்பிடத்தை அழித்தவன் யார்? அதோ ஓடுகிறான் ஒரு சிறுவன், அவனாகத்தான் இருக்கும். விடமாட்டேன். அடே சிறுவனே, நில்லா வருகிறேன்.
வதைக்கிறீர். நான் என்னம்மா பாவத்தை செய்தேன்? இதற்காக இப்பேற்பட்ட தினத்தாக எதற்காக கள்ளிக்காத்தான் செய்வதையும் செய்துவிட்டு இப்போது அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாயா? கள்ளிக்காட்டை எரித்தாயே, அந்த கள்ளிக்காட்டில் தான் நான் குடியிருந்தேன். ஆனால் உன்னை சோதிப்பதற்காகவே முதலில் குளவியாக பறந்து வந்தேன். இரண்டாவது சர்ப்பமாக வந்து, ஆனால் அதை மீறியும் நீ கள்ளிக்காட்டையே அழித்து விட்டாய். என் இருப்பிடத்தை அழித்து விட்டாய். இப்போது எனக்கு உடலெல்லாம் எரிகிறது. ஆத்திரத்தால் என் அறிவை இழந்து விட்டே தாகி, கோபத்தால் என் குழந்தையை இழந்து விட்டேன் அம்மா. இந்த கள்ளிக்காட்டிலே ஓங்கி வளர்ந்த கள்ளிச் செடிகளை நீங்கள் குடிகொண்டிருப்பதை அறியாமல் நீங்கள் இருப்பதை உணர்த்துவதற்காக விஷச்சத்துக்களாகவே காத்திருக்கிறது. பிறகு சர்வமாக அவதரித்தீர்கள். இதையெல்லாம் அறியாத இந்த பாவி அந்த கல்லின் செடியை அழைக்க வேண்டும் என்று கொளுத்தினீர். அந்த இடத்தில் நீங்கள் இருப்பதை நான் அறியாமல் தவறு செய்துவிட்டேன் தாகியே, தவறு செய்துவிட்டேன். நான் செய்த தவறுக்காக நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். இடத்தில் இருப்பது எனக்கு தெரியாது தாகி, நீங்கள் இருப்பது எனக்கு தெரியாது. அறியாமல் தவறு செய்துவிட்டீர் அம்மா, அறியாமல் தவறு செய்துவிட்டீர். நான் செய்த தவறு நீங்கள் தான் ஏதோ அறியாமல் தெரியாமல் தவறு செய்து விட்டாய். ஆனால் எதற்காக இந்த கள்ளிக்காட்டை அழித்தாய்? இந்த கள்ளிக்காட்டிலே 600 குடும்பங்கள், அந்த 600 குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த நிலத்தையே அழித்து விவசாயம் செய்து இந்த கள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக செயலை நான் செய்கிறேன். ஒரு நாளும் உங்கள் இருப்பிடத்தை அழிக்க விடுவதை எண்ணத்தோடு நான் அழிக்கவில்லை தாகி, அழிக்கவில்லை. உன் நாட்டில் உள்ள மக்கள்களை காப்பதற்காக என் காட்டை அழித்து அதில் ஒரு வருமானத்தை கொண்டு உன் நாட்டு மக்களை காப்பதற்காக இந்த கள்ளிக்காட்டை அழித்தார். அப்படியாரே, ஆனால் என் இருப்பிடமே அழித்து விட்டாயே. இப்போது எனக்கு இருப்பிடமே இல்லையே. ஆகையா பக்தா, நான் எதை கேட்டாலும் தருகின்றேன். எனக்கு நீ முதலில் சத்தியம் செய்து கொடுக்கலாமா? அறியாமல் தவறு செய்து விட்டேன் பாவி. நான் செய்த தவறுக்காக நீங்கள் என்ன உரைத்தாலும் சரி, சத்தியமாக செய்து முடிப்பேன் அம்மா. கள்ளிக்கட்டா, சத்தியம் செய்து கொடுத்து விட்டார். இப்போது எனக்கு என்ன வேண்டும் என்று நான் உன்னை கேட்க போகின்றேன். அதை இல்லாமல் தாராளமாக கேட்கலாம். என் இருப்பிடத்தை அழித்தற்காக இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? 3.25 நாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே நாளில் எனக்கு ஆழம் அமைத்து அபிஷேக ஆராதனை செய்து மகா கும்பாபிஷேகத்தை நான் செய்த தவறுக்காக உங்களுக்கு இருப்பிடமே இல்லாமல் இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு என்று தனித்து ஒரு இருப்பிடத்தை அமைத்து தர வேண்டும். ஆகினால் ஒரே நாளில் உங்களுக்காக ஆலயம் அமைத்து உங்களுக்கு மகா கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டுமா? இது நடக்கின்ற காரியமா? எப்படி தாகிய ஒரே நாளில் கும்பாபிஷேகம் நான் எதை கேட்டாலும் வருகின்றேன். எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றாய். முடியாது என்று கூறிவிடு. இப்படி எதை கேட்டாலும் செய்து முடிக்கிறேன் என்று உங்களுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். சத்தியம் என்று சொல்லக்கூடிய எழுதத்தை காப்பாற்றியே தர வேண்டும். ஆகினால் நான் செய்த சத்தியத்திற்காய் நீங்கள் உரைத்த பிரகாரமே உங்களுக்காய் ஒரே நாளில் ஆலயத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு கடமைக்காகி பக்தா, ஆலயம் அமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்தினால் மட்டும் போதாது. வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் ஆலயத்திற்கு முன்பாக வைத்து எனக்கு அபிஷேகத்தை நடத்த முடிக்க வேண்டும். அம்மா, உங்களுக்காக ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் செய்தால் மட்டும் போதாது. உங்கள் ஆலயத்தின் முன்பாக வண்டி மரத்தை கொண்டு வந்து கொடிமரமாக நிறுத்தி உங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா? உண்மைதான். வன்னிய மரத்தை நான் இதுவரை பார்த்தது கிடையாது. அது எங்கே இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த வன்னிய மரத்தை என்னால் எப்படி தாயை கொண்டு வர முடியும்? கள்ளிக்கட்டா, வன்னிய மரத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த வன்னிய மரத்தை நான் எங்கு சென்று கொண்டு வருவேன் என்று நீ கேட்கின்றாய். பக்தா,
அந்த வன்னிய மரம் எங்கே இருக்கின்றது நான் உரைக்கின்றேன். எங்கே தாயி? அந்த வன்னிய மரம் எங்கே இருக்கின்றது தெரியுமா பக்தா? வடக்கே தெரிகிறதே வானவரான் கோட்டை. அந்த வானவராயன் கோட்டையின் உள்ளே அந்த வன்னிய மரம் ஓங்கி வளர்ந்து காட்சியளிக்கின்றது. வடக்கே வானவராயன் கோட்டை. அந்த வானவராயன் கோட்டைக்குள்ளே அந்த வன்னிய மரம் ஓங்கி வளர்ந்து மரமாக காட்சியளிக்கிறது. உண்மைதான். அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து உன் ஆலயத்து முன்பாக கொடிமரமாக நிறுத்த வேண்டும் என்று உரைக்கிறேன். ஆமா ஆமா. ஆனால் அந்த இடத்திற்கு என்னால் எப்படி தாக்கி செல்ல முடியும் பக்தா? நான் ஒரு சாதாரண மூலவர் மனிதன். அந்த இடத்திற்கு சென்றால் எனக்கு ஆபத்தல்லவா நேரும். எப்படி தாகி என்னால் செல்ல முடியும்? நீ கூறுவதும் உண்மைதான். அந்த வன்னி மரத்தை எடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி என்றால் அந்த வன்னிய மரத்திற்கு 7 வாயற்படிகள் இருக்கின்றன. அந்த 7 வாயற்படியிலும் வீரம் பொருந்திய வீரர்கள் இருக்கின்றனர். ஆகையால் நான் உனக்கு என் வீரவாளை கொடுக்கின்றேன். அந்த வீரவாளை கொண்டு அவர்கள் அனைத்து பேரையும் கொன்று அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து என் ஆலயத்திற்கு முன்பாக நட்டு எனக்கு அபிஷேகத்தை முடித்து வைக்க வேண்டும். என்ன கூறுகிறார்? வடக்கே வானவராயன் கோட்டை. அந்த கோட்டையிலே 7 வாயிற்படிகள். அந்த 7 வாயிற்படியிலும் பலம் வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். உண்மைதான். அவர்களை வென்றால் தான் உள்ளே செல்ல முடியும் என நீங்கள் உரைக்கிறேன். ஆகினால் எனக்காக தங்கள் களத்தில் இருக்கக்கூடிய வீரவாளை பரிசாக தரப்போகிறேன். அந்த வீரவாளை அதை வன்னி மரத்தை கொண்டு வருவது என்னுடைய கடமை தாகி. அப்படியாக அப்படியே நான் செலுத்துமை எப்பொழுதாகிடும் எனக்கு ஆபத்து ஒன்று நேர்ந்தால் தாகியா என ஒரு குரல் கொடுத்தால் நீங்கள் எங்கே இருந்தால் ஓடி வந்து கண்முன்னால் காட்சியளித்திருந்தாய். உனக்கு ஆபத்து ஒன்று என்று ஏற்படும் பொழுது தாயே என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும். உன் கண் முன்னே வந்து நிற்பால் இந்த சக்தி. ஆகட்டும், இப்பொழுதே உனக்கு வீரவாளை தாகிய முத்திருவடி